விமன்னாலே அந்த கோல்டு அந்த ஒரு அஃபிலியேஷன் டு கோல்டு வந்து ரொம்ப இருக்கு. சரி, அதுல நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். கோல்டு ஜுவல்லரியில ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டி நம்ம ஓனா சம்பாதிக்கும் போது அதுக்காக சேர்த்து வச்சு போய் வாங்குறது இல்ல, ஒரு சொசைட்டில ஒரு வெட்டிங் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு பேரண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதெல்லாம் மீட் பண்ணும்போது நமக்கு அந்த கோல்டு ஜுவல்லரிங்கிறது இஸ் லைக் சம்திங் நைஸ் டு ஹேவ். ஸோ நான் வந்து ஜுவல்லரியே வாங்கக்கூடாது அப்படின்ற கேம்ப்ல இல்லை. பட் என்னன்னா விமன் வந்து நிறைய நான் ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் பண்ணியிருந்தேன், விமன் அண்ட் ஃபினான்ஸ் பற்றி பேசியிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே கோல்டு தான். இப்போ கூட பாருங்க எவ்வளோ ஏறிடுச்சு. ஸோ 2025 பார்த்தீங்கன்னா 55-60% இருக்கு கோல்டோட கெயின்ஸ். ஸோ கோல்டு இஸ் டூயிங் ஸோ வெல். நான் வந்து கோல்டில் மட்டும்தான் போடுவேன் அப்படின்ற ஒரு கான்செப்டை விமன் விடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு வருஷம் மேலே போயிடுச்சு, இல்லை ஒரு 4-5 வருஷம் பார்க்கும்போது அப்சல்யூட் அமௌண்ட் நம்ம பார்க்குறோம். அன்னைக்கு 1 லட்சமா இருக்கிறது இன்னைக்கு 5 லட்சம் ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ ஏறிடுச்சு. இட்ஸ் மோர் தென் டபுள், மோர் தென் ட்ரிபிள்ட் அப்படின்ட்டு. பட் இன்வெஸ்டிங்கில் எப்போதுமே ஒரு கான்செப்ட் வந்து நம்ம காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து நீங்கள் அப்சல்யூட் அமௌண்ட் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஒரு 200%, 300% அப்படின்னு வரும். நம்ம எப்போதுமே அப்படி பார்க்கக்கூடாது. இந்த கான்செப்ட் ஆஃப் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத்னு ஒன்று அப்ளை பண்ணோம்னா நம்ம ஒரு ஓவர் அ லாங் பீரியட். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் 2010லேருந்து இன்னி வரைக்கும் கோல்டு என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் யூ கெட் ஓன்லி அபவுட் 13% ஆர் ஸோ. இதை வந்து நம்ம ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாலும் 13%, 14% ஈஸியாக வரும். ஒரு 15 வருஷ காலத்துக்கு நான் சொல்கிறேன். அது கரெக்டான மியூச்சுவல் ஃபண்டாக பார்த்து செலக்ட் பண்ணணும். நடுவில் வந்து நம்ம அட்வைசரை வச்சுக்கலாம். அவங்க வந்து இந்த ஃபண்டு இப்போது நிறுத்திக்கோங்க, அடுத்ததில் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ போடலாம். ஸோ இதே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இட் இஸ் நாட் தட் யூ வில் நாட் கெட் தீஸ் ரிட்டர்ன்ஸ் இன் அதர் ப்ராடக்ட்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இது வந்து நம்ம நினைக்கிறோம் கோல்டு தான் சூப்பராக போகுதுன்னு. பட் அந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜுவல்லரியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கக்கூடாது. ஜுவல்லரி இஸ் ஃபார் கன்சம்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பர்சனல் கன்சம்ஷன் ஐட்டம்.